நேற்று நொங்கும் வெள்ளரி பழமும் வாங்கியிருந்தோம். அந்த நொங்கு அப்போவே சாப்பிட்டாச்சு. வெள்ளரி பழத்தை அப்புறமா சாப்பிட்டுக்கலான்னு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு வேலையே இது தான். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அது கூடவே சீனி சேர்த்து சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் வெள்ளரி பழம் பிடிக்குமா? இல்லை சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று நொங்கு கொஞ்சம் முத்துனதாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஊரில் இருந்தோம் அப்படின்னா இப்படி தான், எதையாவது ஒன்று வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்க வேண்டியதான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், அது எல்லாமே சுண்டைக்காய் இதெல்லாம் போட்டு புளிக்குழம்பு தான் வச்சுருந்தாங்க. அதனால் அதை கட் பண்ணுறதுக்கு ஒரு நேரம், திரும்ப வதக்குறதுக்கு ஒரு நேரம், சமைக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகிடும். எங்கள் அம்மா அப்போ தான் கட் பண்ண மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு குழம்பே பார்த்திங்கன்னா தாளிச்சு விட்டாச்சு. அப்படியே சமைச்சிட்டே இருக்கும்போது வெயிலுக்கு ஏற்ற மாதிரி குல்ஃபி வந்தது. ஸோ அதையுமே வாங்கி சாப்பிட்டுட்டு முருங்கைக்கீரை நம்ம கொல்லையிலே இருக்குது, அதை தான் பறிச்சிட்ருக்கோம். சென்னையில் ஒரு கட்டு முருங்கைக்கீரையே பார்த்திங்கன்னா 30 ரூபா 40 ரூபா வரையும் இருக்கும். அதுவும் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஊர்லலாம் பார்த்திங்கனாலே எல்லார் வீட்லேயுமே ஒவ்வொரு மரம் இருக்கும். இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணியிருந்தோம். இது பேர் எங்கள் ஊர் சைடில் எல்லாமே முருங்கைக்கீரை பொறுமான்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, லைட்டாக வந்து அரிசி, அது கூடவே வந்து சோம்பு, வரமிளகாய் இதெல்லாமே வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அது கூடவே சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம கீரை செய்கிற மாதிரியே செய்ய வேண்டியது தான். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.